விடுவேன், இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவேன். இன்றைக்கு தரும்படி யார் எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்காக? எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தில் ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவானலை போல் இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனையில் இருந்து புறப்பட்டு அவைகள் மறுமுனை வரைக்கும் சுற்றியோடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதை ஞானியாக்குதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிற மனுஷன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சத்தியம், தேவன் நம்மை போதித்து நடத்துவார் என்பது. இந்த 19ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் கர்த்தருடைய வேதத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த பைபிளில் ஒரு குறையுமே கிடையாது. எல்லா வசனமும் மிகவும் சத்தியமானது, மிகவும் நேர்த்தியானது. இந்த வேதம் என்னுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நான் கேட்கும் போதனை, நான் வாசிக்கும் வேத வசனம், இந்த வேதத்தை நான் எனக்கு பயன்படுத்தும் போது என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஆத்துமா என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அதுதான் நான். இந்த சரீரம் நான் வாழும் வீடு. இந்த சரீரம் காண்கிறது, கேட்கிறது, பேசுகிறது, உணர்கிறது. ஆத்மாவுக்கு ரொம்ப பிரயோஜனமானதாக இந்த சரீரம் இருக்கிறது. இந்த சரீரத்தை வைத்து வேதத்தை வாசித்து அல்லது கேட்டு நான் என் ஆத்துமாவை உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நான் இந்த வீட்டை காலி செய்து விடுவேன். அது என்றைக்கு என்று தான் தெரியாது. ஒரு நாள் நான் இந்த வீட்டை காலி செய்து விடுவேன். ஆசீர்வாதம் ரொம்ப இருந்தால் 80 வயசுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே இருந்தால் ஓத்திரம்தான். 80 வயது பலத்தின் மிகுதியினால் 80 வயது. 80 வருஷம் எல்லாருக்கும் கேரண்டி கிடையாது. அதுக்கு முந்தைய வீட்டை காலி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. என்ன
வீடு காலி பண்ண பிற்பாடு இன்னொருத்தர் வந்து அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. நான் வீடு காலி பண்ணிட்டா அதோட வீடு அழிஞ்சிரும். 24 மணி நேரத்துக்கு மேலே நாத்தம் அடிக்கும். அதுக்கு தான் கல்ற தோட்டம்லாம் இருக்குது. ஆனால் நான் போயிடுவேன் இந்த வீடு. அப்போ இந்த வீட்டில் நான் இந்த சரீரத்தில் வாழும் நாட்களில் நான் என்னை நித்திய வாழ்வுக்கு, நித்தியமான பரலோகத்துக்கு, தேவனோடு வாசம் செய்கிற அந்த இடத்துக்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சரீரம் அதுக்கு பயன்பட வேண்டும், அதுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரீரத்தை பேணுவது நல்லதுதான். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதற்கு பயனுள்ளதாக இருக்க வேணும். இது நாத்திகர்கள் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் நாத்திகர்கள் அல்ல, சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேதையை, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அதாவது ரொம்ப அறிவாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, படித்த பேதைகள், என்ன படிக்காத ஞானிகள், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பைபிளை ஒருத்தர் சரியாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டா தங்களுக்குன்னு அவங்க நிச்சயமாக ஞானி ஆகிடுவாங்க. ஆண்டவர் இதனால தான் விஸ்டம், நிறைய ஜெனரல் நாலேஜு, எல்லாத்த பற்றியும் ஒரு நல்ல விஸ்டம் இந்த கொடுக்கறது இந்த பைபிள். வேதம் எனக்கு ஞானத்தை கொடுக்கும். அது மாத்திரமில்ல, 8ஆம் வசனத்தில் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் அப்படி சொல்லி இந்த பைபிள் எனக்கு இந்த உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்ல, அது என் கண்களை தெளிவிக்கும். என்ன, அது என்னுடைய வாழ்க்கையில் என்னை, அதாவது ரொம்பவும் என்னை ஆசீர்வதிக்கிறது இந்த வசனம், இந்த வேதம். பொன்னிலும் என்ன, அது என்ன சொல்லியிருக்குன்னா, பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும். அது என்ன மிகுந்த பசும்பொன்? பியோர் கோல்டு. அதை விட விசேஷமானது இந்த வசனம். அவ்வளோ ப்ரெஷியஸ். தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமானது. அவ்வளவு இனிமையானது இந்த வேத வசனம். இதனால நான் எச்சரிக்கப்படுகிறேன். என்ன, அது மாத்திரம் இல்லை, இதை நான் கை கொள்றதுனால அந்த வசனம் பாருங்க, 11ஆம் வசனம். அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இந்த பைபிள்னால எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உண்டு. என்ன அறிவாளி ஆக்குனதே இந்த பைபிள் தான். எங்க வீட்டிலேயே நான் தான் மடையன்னா, நான் தான் நம்பர் 1. எல்லாரும் சொல்லுவாங்க மடப்பையன்னுவாங்க. கரெக்டா? மடப்பையன்னா ஃபூல்னு அர்த்தம், முட்டாள்னு அர்த்தம். எங்கள் வாத்தியாரும் என்ன சொன்னார்னா அப்படித்தான் சொன்னார். என்னைக்கு இந்த பைபிளை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்தேனோ அன்னைக்கு அறிவு வர ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியாருங்களே வந்தாங்க, சிலர் பார்த்துட்டு, என்ன சொன்னாராச்சு, நீ இப்படி மாறிட்ட, நாங்கள்லாம் உன் முன்னால் முழங்கால் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் பேதையை ஞானியாக்குகிறார். இந்த வேதத்தை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. இப்போ எனக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வேதத்தை கையாளுகிறதில்லை. கை கொள்ளுகிறதில்லைன்றது இன்னொரு பக்கம், கையாளுகிறதில்லை, இதை யூஸ் பண்ணுறதில்லை. ரொம்ப பேர் இதை யூஸ் பண்ணுறதே இல்லை.
இந்த பைபிளை யூஸ் பண்றதில்லை. இந்த வேத புத்தகத்தை கை கொள்ளுகிறதுனாலே மிகுந்த பலன் உண்டுன்னு சொல்லியிருக்கு சத்தியத்தில். மிகுந்த பலன் உண்டு. எத்தனை பேர் இந்த வேதத்தை உங்கள் வாழ்க்கையில் முக்கியப்படுத்துகிறீர்கள்? இந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இது ஒரு ஸ்டடி மாதிரி இருக்குது, ப்ராஃபிட்டிக்கலாக இல்லையே ஆண்டவரே, எப்போ என் பிரசங்கம் ப்ராஃபிட்டிக்கலாக இருக்கும்னு சொல்லி பேசாமல் இதை நீ என்னச்சு இந்த வசனத்தை நான் சொல்கிறத பிரசங்கம் பண்ணு அப்படின்ட்டார் ஆண்டவர். சரின்ட்டு நிறைய ஆயத்தம் குறிப்பெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் நிச்சயமாக இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்க. இந்த பைபிளை நீங்கள் புறந்தள்ளிட்டீங்கன்னா அப்புறம் என்னங்க இருக்குது? அப்புறம் என்ன இருக்குது? நாங்கள் புறந்தள்ளலை பாஸ்டர். கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்களா, அதுதான் என் வாழ்க்கையிலே முதல் பைபிள், விளங்குமா? அதை ஜிப்பு போட்டு நான் பத்திரமா பீரோக்குள்ளே வச்சுருக்கேன். அதை நான் தொடரதே இல்லை பாஸ்டர். அவ்வளவு கவனமாக, அவ்வளவு மதிப்பு இந்த பைபிளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யார் இருக்கீங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறீங்க. என்ன இதை யூஸ் பண்ணுறீங்க. நான் இது எத்தனாவது பைபிள்னு தெரியாது, ஏகப்பட்ட பைபிள் படித்து கீச்சிட்டேன். அப்படியே சுருண்டு சுருண்டு போச்சு. ஒரு பெரிய பைபிளை வச்சுருந்தேன், பக்கம்லாம் சுருண்டு போச்சு. இது அவ்வளோ சுருள மாட்டேங்குது, அதனால சின்ன பைபிள் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன், சின்ன பைபிள் தான், வாசிக்க கண்ணு தெரியுது. இதை நீங்கள் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஏசாயா 42:21 அதில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். கர்த்தர் தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம வேதத்தை முக்கியப்படுத்துறோமா? தேவன் வேதத்தை முக்கியப்படுத்துகிறார். இதை முக்கியப்படுத்தி இதை மகிமை உள்ளதாக்குவார். தேவன் முக்கியப்படுத்துகிற வேதம் என் வாழ்க்கையில் நானும் முக்கியப்படுத்த வேண்டும். இதை இரண்டாம் தரத்துக்கு தள்ளக்கூடாது. பைபிள் செகண்டரியா இருக்கக்கூடாது. நல்ல கவனிங்க. உலக வாழ்க்கையில் முக்கியமான காரியங்கள் என்று பல இருக்கின்றன. அவைகளில் முதன்மையானது வேதம். முக்கியத்துவம். ஆண்டவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் சொல்லியிருக்கு. 138 சங்கீதம் 2 வசனம் அதில் சொல்லியிருக்கிறது. பின்பகுதியை பாருங்கள். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். போதனை என்று சொன்னால், அதாவது வேத வசனம், இந்த வேதத்தினால் வருகிற வேதத்தை போதிக்கிற போதனை, இது மிக முக்கியமானது. ஆகவே ஆண்டவர் இந்த வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவனுக்கு பிரஸ்தாபம் என்பது நிறைய இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்களை படைத்தது அவருக்கு ஒரு பெரிய பிரஸ்தாபம். இயற்கைகளும் எல்லாமே ஆண்டவரை புகழுகிறது. நம்முடைய துதி ஆராதனைகள், அவருடைய மகிமை எல்லாமே மிக விசேஷமானது. ஆனால் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமானது இந்த வேதம், இந்த வார்த்தை. தேவன் இதைத்தான் மிக முக்கியம். எல்லா பிரஸ்தாபத்தை விட அவர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, நீங்க இந்த பைபிளை நீங்க அதிக கவனம் செலுத்தணும். 31,173 வசனங்கள் இதில் இருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்க 10 வினாடிகள் செலவழித்தால் ஒரு நிமிடத்தில் 6 வசனங்கள் வாசிக்கலாம். 1 மணி நேரம் நான் ஒரு நாள் இந்த பைபிளோட செலவழிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படி என்றால், எவ்வளவு நேரம் இந்த பைபிளோடு நான் செலவழிக்கிறேன் என்பதை பார்த்து குறிப்பு வைத்து, இது எனக்கு முக்கியம்,
இது எனக்கு முக்கியம், நான் இதை முக்கியப்படுத்துகிறேன். தேவன் இதை முக்கியப்படுத்தி இருக்கிறார், ஆகவே நானும் முக்கியப்படுத்துகிறேன். இதை நான் முக்கியப்படுத்தினால் நான் அறிவாளி ஆவேன். எனக்கு ரொம்ப பலன் உண்டு, அதனால் நல்ல பலன் உண்டு, எல்லா வகையிலும் எனக்கு பலன் உண்டு. என்னை ஞானியாக்குவார், என் கண்களை தெளிவாக்குவார், நல்ல புத்தி எனக்கு வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதத்தின் ஆசீர்வாதங்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவைகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வரும் இல்லையா? 107 சங்கீதம் 20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. ஹீலிங் பவர் இருக்குது இந்த வசனத்துல. இந்த வேத வசனங்களுக்குள்ள சுகமளிக்கும் வல்லமை இருக்குது. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குறார், அழிவுக்கு விலக்கி காக்கிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. யோவான் 14:23, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அதாவது ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கைக்கொள்வான், என் வேதத்தை கைக்கொள்வான். அவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பார், நானும் இருப்பேன், பிதாவும் இருப்பார், பரிசுத்தாவியும் இருப்பார், திருத்துவ தேவன். நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம். என்ன மாதிரி ஆசீர்வாதம் இந்த வேதத்தினால! அப்போஸ்தலர் 17:11 பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளானார்கள். நல்ல பைபிளை நம்ம ஹேண்டில் பண்ண இதை நமக்கு பயன்படுத்த துர்க்குணங்கள் நீங்கி நற்குணங்கள், நல்ல குணங்கள் நிறைய வரும். நல்ல குணசாலியா ஆகலாம், நல்ல பிள்ளைகளா மாறலாம் இந்த வேத வசனத்தை வாசிக்கிறதுனால. லூக்கா 10:39 மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாள் அடுப்பங்கரையில வேலை செய்துகிட்டு இருந்தா. மரியாள் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கிறா, நான் அடுப்பங்கரையில் வேலை செய்கிறேன், அவளுக்கு சொல்லி எனக்கு உதவி செய்யும்படி அனுப்பும் அப்படின்னு அவ கேட்டப்போ கர்த்தர் சொன்னாரு, இல்லை, தேவையானது அல்லது முக்கியமானது அல்லது அவசியமானது ஒன்று, அதை மரியாள் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேத வசனத்தை ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்கிறது, போதனையை கேட்கிறது ரொம்ப பிரயோஜனமானது, அதுதான் தேவையானது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் அவசியமானது, தேவையானது. உபாகமம் 4:1 சொல்லி இருக்குது, இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளை நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு சொல்ற சத்தியங்கள், வசனங்கள், இதை கேளுங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்கன்னா பிழைச்சிருப்பீங்க, சுதந்திரிப்பீங்க, நிறைய கெயின் பண்ணுவீங்க, நீங்க சுதந்திரிப்பீங்க. லூசரா இருக்க மாட்டீங்க, பதிலாக நல்ல கெயின் பண்றவங்களா இருப்பீங்க, நல்ல சுதந்திரிக்கிறவர்களா இருப்பீங்க இந்த வசனத்தை கை கொள்றதுனால. ஏசாயா 51:7, நீதியை அறிந்தவர்களே, நீ என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணர்கள் கலங்காமலும் இருங்கள். பைபிளை கையாளுறவங்க என்ன செய்யணும், எவன் ஏசினா என்ன, எவன் பேசினா என்ன, எவன் திட்டினா என்ன, எவன்
என்ன சொன்னால் என்ன, அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒன்றும் கலங்காதீங்க, அது ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ ஆசீர்வாதங்கள் வேதத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு இருக்கிறது. வேதத்தை பயன்படுத்துகிற மக்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் ஏன் பயன்படுத்தவில்லை? இந்த பைபிளை நான் ஒரு சண்டே கூட கையில் எடுக்கிறதில்ல, வாசிக்கிறது இல்லை. டெய்லி இதில் வாசிக்கணுன்ற ஆர்வம் எனக்கு இல்லை. ரொம்ப பிஸி ஸ்கெட்யூல், நிறைய வேலை, இதில் எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், சங்கீதம் 32:8 பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். நான் உனக்கு போதித்து அதான் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் இருக்கிறேனே, அப்புறம் இந்த பாஸ்டருங்க என்னத்துக்கு அப்படின்னு நினைக்க உங்களுக்கு தோணும். ஆனால் அவர் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? அதுக்கு சில வாக்கியங்கள் அவர் போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? அது யாத்திராகமும் 35ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அதில் ஆண்டவர் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார். போதிக்கும் வரம் என்று ஒன்று இருக்கிறது. இதுக்கு ரொம்ப படிச்சு வேதத்தை ஆராய்ஞ்சா வேற குறுக்கு புத்தி வந்துடும். ரொம்ப படித்தவங்க பைபிளை படித்தா அவங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். அதில் இது எப்படி, அது எப்படி, இது சரியா, அது சரியா அப்படின்னு வரும். ரொம்ப அந்த கேள்வி தான் வரும். அவங்களுக்கு ஞானம் வராது. போதக வரம் இருந்தால் தான் இது விளங்கும். சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். ஆகவே பாருங்க, போதக வரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து தான் போதிக்கிறார். அவர் நான் உனக்கு போதித்தினோடனே ஆண்டவர் நேரடியாக உங்களுக்கு போதிக்க போறதில்ல. கர்த்தர் நேரடியாக உங்களுக்கு போதிக்க போறதில்லை. அவர் சிலரை சூஸ் பண்றார், செலக்ட் பண்றார். அவங்கள கொண்டு அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். மல்கியார் 2:7 என்ன சொல்லியிருக்கு? ஆசாரியர்கள் உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள். கர்த்தர் அழைத்திருக்கிற ஊழியன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நீ போதக சமத்தனா இருக்கணும். போதக சமத்தம் அது உனக்கு இருக்கணும். அப்பதான் நீ போதிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏசாயா 48:17 வாசித்தா, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமா இருக்கிறத போதிப்பாராம். அப்ப நான் போதித்தா, இப்ப என் மூலம்தான் உங்களுக்கு போதிக்கிறார். நான் 1967ஆம் வருடம் பூந்தமல்லிக்கு பக்கத்தில் நசரத்துப்பேட்டைன்னு ஒன்று இருக்கு. அது காலஞ்சென்ற முதலமைச்சர் பக்தவச்சலம் அவருடைய ஊர். பூந்தமல்லிக்கு பக்கத்தில் இருக்கு. அதில் முதல்ல நான் 19 வயதாக இருக்கும்போது ஒரு கன்வென்ஷன் மேடையில் என்னை பிரசங்கம் பண்ண அழைத்து நான் அங்கே பிரசங்கித்தேன். அப்போது என்னை சூழ உட்கார்ந்திருந்தவர்கள் பெரிய போதகர்கள். நான் பிரசங்கம் முடித்ததும் அவர்கள் சொன்னார்கள் என்னை பார்த்து, தம்பி, உங்களுக்கு போதக கிருபை இருக்குது. நீங்கள் வருங்காலத்தில் நிச்சயமாய் பெரிய நல்ல சத்தியத்தை விளக்கி சொல்லுகிற போதகராக வருவீர்கள் என்று பலர் சொன்னார்கள். எனக்கு என்ன உருவாக்கின எங்க பாஸ்டர் சொன்னாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு போதக வரத்தை தரணும்னு ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. அதுக்காக நான் ஜெபம் பண்ணேன். அதனால அந்த போதக வரம் அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு பைபிளில் இருக்கிற அர்த்தம் தெரியும், போதிக்க தெரியாது. வாசிக்க தெரியும், அர்த்தம் தெரியும், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது குற்றம் கண்டுபிடிக்க தெரியும், ஆனால் போதிக்க தெரியாது. சிலர்லாம் அது இதுன்னுவாங்க. சரி, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னா டைப் அடிப்பாங்க. முடியாது. அதுக்குன்னு ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிற ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் போதிக்கிறார் என்பது
அல்ல, அதாவது பிரயோஜனமானதை போதிப்பார். நல்ல பிரயோஜனமானதை போதிப்பான். என்ன இப்போ எனக்கு என்னட்ட நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த ஆண்டவர் நல்லா போதிக்கிறார் அப்படின்னு சொல்லி. போதிக்கிறதுல நல்ல கவனிங்க, இயேசுநாதரை மாதிரி ரியல் டீச்சர் யாருமே கிடையாது. அவர் தான் நிஜமான போதகர், நல்ல போதனை செய்கிறவர் அவர் தான். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், அதிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அந்த சேவர்கள் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை, இயேசுவை ஏன் பிடிச்சிட்டு வரலன்னு கேட்குறாங்க சேவர்கிட்ட என்று கேட்டார்கள். சேவர் பிரயுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல் ஒருவன் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு இயேசுநாதர் பிரசங்கத்தில் அங்கே சேவகர்களை அனுப்பியிருக்காங்க. இயேசுநாதர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். வசனத்தில் அவ்வளோ போதனைன்றது அவ்வளோ பவர்ஃபுல், ஒன்று அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுவே இந்த இந்த ஆண்டவருடைய போதனை அப்படி இது. மத்தேயு 7:28 வாசிக்கிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது, அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இல்லை, ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்றாங்க, நீர் எவனை பற்றியும் கவலைப்படுறதில்ல, நீர் முகஸ்துதி பண்றதில்ல, ரொம்ப முகஸ்துதியெல்லாம் பேசுறதில்ல, அப்படி ஆண்டவர் நீர் அப்படிப்பட்டவர், அப்படி போதகர் நீர் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. ஆனால் இயேசுநாதர் அதிகாரமுடையவராய், அந்த அவருடைய வார்த்தையில் சக்தி இருந்தது, வல்லமை இருந்தது. அது அவருடைய போதகத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 22:16, தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சண்யம் இல்லாதவராகையால் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். உயிர்த்தெழுதல் இல்லை, இப்படி அவரை போற்றி புகழ்ந்து பேசிட்டாங்க. நீர் சத்தியமா போதிப்பீர், எதையும் யார் முகஸ்துதியா பேசுறவங்க இல்லை, உமக்கு நிறைய காணிக்க கொடுத்த உடனே அவன் மூஞ்சி பார்த்து அவனுக்கு ஏற்ற மாதிரிலாம் நீ பேச மாட்டீரு. நல்ல போதனை செய்கிற ஒரு போதகர். இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்பா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிக்கிறாங்க சதுசேயர் இல்லையா. அவரிடத்தில் அந்த சாதுசேயர் அவரிடத்தில் உயிர்த்தெழுதலில் அதாவது முந்தின வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவன் செத்து போயிட்டான். அப்புறம் அவனுடைய சகோதரன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதன்படி அடுத்தவன் கல்யாணம் பண்ணா அவனும் வாரிசு இல்லாமல் செத்து போயிட்டான். அப்புறம் மூணாவது ஒருத்தன் கல்யாணம் பண்ணா அவன் சகோதரன், அவனும் வாரிசு இல்லாமல் செத்து போனான். இப்படி 7 பேர் கல்யாணம் பண்ணி வாரிசு இல்லாமல் செத்து போனாங்க உயிர்த்தெழுதல்ல. இப்போ கேட்குறாங்க, ஆகையால் உயிர்த்தெழுதலில் 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியா இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். அப்போ ஆண்டவர்கிட்ட கேள்வி தான், இவனுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிட்டுனா என்னதான் கேட்பானுங்க, கேள்வி தான் கேட்பானுங்க. நம்மகிட்ட கேட்டு பார்க்கட்டுமே கேள்வி என்ன. நான் சொல்லுவேன், கேள்வி கேட்குறவங்க வாங்கப்பா அப்படின்னு வரமாட்டான் ஒருத்தனும். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய அதாவது உயிர்த்தெழுதல்ல என்ன கொள்வினை கொடுப்பினை இல்லை. உயிர்த்தெழுதல்ல மாம மச்சம் உறவெல்லாம் கிடையாது. என்ன அங்கே இந்த 7 புருஷன்மாரும் போய் ஏன் பொண்டாட்டி அங்கே நிற்கிறான், ஏய் நான் தாண்டா முதல்ல கல்யாணம் பண்ணேன், அதாண்டா என் பொண்டாட்டின்னு எவனும் அங்கே போகிறதில்ல. இல்லை 7வது பொண்டாட்டி கடைசியாக ஃப்ரெஷ் ஹஸ்பண்டு நான் தான்,
நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கும் போது தான் நான் அவளும் செத்தா, நானும் செத்தேன், அதனால் அவள் தான் எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த கொள்வினை கொடுப்பினை, பெண் கொடுக்கறது, பெண் எடுக்கிறது, உறவு கொண்டாடுறது, பந்த பாசம் எதுவுமே கிடையாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆண்டவர் சொன்னார். அப்போ தான் அவங்களுக்கு விளங்குச்சு. ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் போதனை கேள்வி கேட்கிறவர்களுக்கு அது ஆச்சரியமூட்டும் விதத்தில் இருந்தது. பிரயோஜனமாய் கேட்கிறவர்களுக்கு அவர்களை உயிர்ப்பிக்கிறதாய் இருந்தது. போதனை ரொம்ப அவசியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர் நிருபத்தில் நடபடிகளில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இந்த பந்தி விசாரிப்பு இதெல்லாம் எங்ககிட்ட கொடுக்காதீங்க, அதுக்கு நீங்கள் 7 பேரை தெரிஞ்சுக்கிடுங்க. அதெல்லாம் இது நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், போதனை பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு என்ன வரம் கொடுத்துருக்காருன்னா போதிக்கிற வரம் கொடுத்துருக்கிறாரு. இந்த போதிக்கிறவர்கள் என்ன போதிக்க வேணும், என்ன போதிக்க வேணும் அப்படின்னா வேதத்தை போதிக்க வேணும், வசனத்தை போதிக்க வேணும். அதை விட்டுட்டு வேற எந்த காரியங்களையும் போதிக்க போயிடக்கூடாது. பாருங்க, யோசபாத்து என்னும் ஒரு ராஜா இருந்தார். அந்த யோசபாத் ராஜா அவர் தன்னுடைய ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறவர். அதாவது தீர்க்கதரிசிகள் கூட சத்தியத்தை சொல்ற தீர்க்கதரிசிகள் தான் அவருக்கு பிடிக்கும். அதனால அவர் ராஜாவான உடனே அவர் ஒரு காரியம் செய்தார். அது என்னன்னா, யூதா பட்டணம் முழுவதிலேயும் ஜனங்களுக்கு உபதேசம் பண்றதுக்காக சிலரை அவர் தெரிஞ்செடுத்தார். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கு. யோசபாத் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்கள்லேருந்து சிலரை தெரிந்துக்கிட்டான். பெனானியேலையும் ஒபதியாவையும் சகரியாவையும் நெதனேயேலையும் மிகாயாவையும், இவர்களோடு கூட செமாயா, நெதனியா, செபதியா, ஆசகல், செமிரமோத், யோனத்தான், அதோனியா, தொபியா, தொபதோனியா என்னும் லேவியரையும், இவர்களோடு கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதா பட்டணங்களிலெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நல்ல கவனிங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். அதாவது விசுவாசம் கேள்வியினால் வரும். எதை கேட்கறதுனால் விசுவாசம் வரும்? தேவனுடைய வார்த்தையை, இந்த வேத வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும். அப்போ இந்த வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்க இருக்கிறார்களோ, இந்த வசனத்தை அங்கே கேட்க யாரெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு விசுவாசம் வரும். இந்த வசனத்தை போதிக்கிறதுனால் அப்போ என்ன செய்யணும்? ஜனங்கள் வேதம் போதிக்கிற போதகர்கள் இருக்க வேணும். அதாவது யாத்திராகமம் 35:21 அகோலியாப் என்கிற ஒருத்தனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். இங்க யோசபாத்து இந்த வரம் உள்ளவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க பேரெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாரு. இவங்க கையிலெல்லாம் என்ன கொடுக்கப்பட்டது? பைபிள் கொடுக்கப்பட்டது. இவங்க பைபிளை நல்லா வாசித்து இதை அறிந்து இந்த வேத புத்தகத்தை எடுத்துட்டு போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்கோர்ஸ் இந்த இப்போ உள்ள பைபிள் இல்லை, நியாயப்பிரமாண புஸ்தகம் அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது, அதுதான் வேதம். அதை எடுத்துக்கொண்டு போய் ஜனங்களுக்கு போதித்தார்கள். ஏன் இந்த யோசபாத் ஜனங்களுக்கு வேதத்தை போதிக்கும்படி ஆட்களை தெரிந்தெடுத்தான்? யோசபாத் செய்தது என்னன்னா, பட்டணம் முழுவதும் வேதத்தை போதிக்கிற அவர்களை தெரிந்தெடுத்து நீங்க போங்க போதனை பண்ணுங்க. இதுல திருடனை சரி பண்றது, ஒழுங்கீனமானவர்களை ஒழுங்குபடுத்துறது, குடும்ப தகராறில் இருக்கிறவங்களை சரி பண்றது, இந்த போதனை போதிக்க போதிக்க இந்த போதனை என்ன செய்யுது? மக்களை அறிவுள்ளவர்களாக்குது, அவர்களை நற்குணசாலிகளா மாத்துது, அவர்கள் தெளிந்த புத்தியை கொடுக்குது, கண்ணை தெளிவுபடுத்துது. அப்போ இவ்வளவு அருமையான சத்தியத்தை
இன்னைக்கு போதிப்பதற்கு, ஒழுங்கை போதிப்பதற்கு நம்ம நாட்டில் இயேசு எங்களை மாதிரி ஆட்களை அழைத்து ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்கும்படி வைத்திருக்கிறார். ஆகவே ஆலயத்தில் கூட்டி வைத்து நாங்கள் இந்த காரியங்களை போதிக்கிறோம். இப்படி அவர்களை போதிக்கிறார். அதான் பாருங்க, 94 சங்கீதம் 13ஆம் வசனத்துல, சிட்சித்து உமது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டோடைய வேதத்தை நல்ல கண்டிப்பா ஆண்டோடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறபடியே மழுப்பாம இருக்கிற வசனத்துல இருக்கிற வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாத வார்த்தைகள்லாம் எடுத்து சொல்லிட்டு கண்டிப்பான வார்த்தைகள் எல்லாம் மறைச்சிட்டு அப்படி போதிக்காம சிட்சித்து உமது வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனங்களுக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். போதனை என்ன? எது அசுத்தம், எது சரி, எது தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாததற்கும் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசத்தை ஜனங்களுக்கு சொல்லி, இந்த மாதிரி செய்தா உனக்கு என்ன கஷ்டம் வரும், இந்த மாதிரி இதை விட்டுட்டு நீ வாழ்ந்தா உனக்கு என்ன நன்மை உண்டாகும், இதெல்லாம் போதிக்கணும். அதாவது வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அதுக்கு தான் நான் போதகர்களை வைத்திருக்கிறேன். நீ செய்யற தவறு எதுவும் செய்துட்டு போ, பைபிள்ல நான் தேடி பார்த்து உனக்கு பிரயோஜனமான வசனம் 4 எடுத்துட்டு உனக்கு சொல்லி, எது பரிசுத்தம், எது அசுத்தம், எது தீட்டு, எது தீட்டு இல்லாததுன்றதெல்லாம் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேதத்தில் இருக்கிறது. இதை போதிக்கும் போது ஜனங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் தீட்டு இல்லாதவர்களாய் மாறுவதற்கு வழி இருக்கிறது. அதனால தான் சங்கீதத்தில் 43ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் இப்படி சங்கீதக்காரன் கேட்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நல்ல கவனிங்க, போதனை எதுக்கு? தேவனுக்கு பிரியமானதை செய்யறதுக்கு போதனை. போதனை எதுக்கு? தீட்டுள்ளது எது, தீட்டு இல்லாதது எது, பரிசுத்தம் எது, பரிசுத்தம் இல்லாதது எது, எது நிஜம், எது மாயம், எது கெடுதி என்று தெரிகிறதில்லை. பட்டு தெரிய வேண்டும் என்றல்ல, அனுபவித்து கெட்டு தெரிய வேண்டும் என்றல்ல. கெட்டு ஒரு காரியத்தில் அகப்பட்டு கெட்டு அழிந்து அதுக்கப்புறம் நல்ல காரியத்தை கற்றுக்கொள்ளணும் இல்லை. அதுக்கு முந்திய இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. சபையில நாங்கள் போதிக்கிற வேத வசனங்களை நீங்கள் கேட்டால் நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களுக்கு நீங்கி விடலாம். இந்த வேத வசனங்களை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் வாழ்வது இது சரியில்லை. வேத வசனத்தை கேட்கும்போது நீங்கள் இப்படிப்பட்ட சில காரியங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. வேத வசனத்தை கேட்கும்போது அது தனக்கு பிரயோஜனம் உண்டாக்குறபடி கேட்கணும். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனால அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி இருக்குது. விசுவாசத்தோட கேட்கணும். உங்களுக்கு பயனடைகிற விதத்தில் அந்த வசனத்தை குறித்து நீங்கள் கேட்கணும், அந்த வசனத்தை நீங்க கேட்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பாருங்க, மோசே போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார் பாருங்க. யாத்திராகம் 4:12, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நல்ல கவனிங்க, நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். எப்படி போதனை எல்லாரும் பண்ணிடலாமா? முதல்ல நான் அவர்கிட்ட போதனையை வாங்கிக்கிடணும். நான் போதனையை அவர்கிட்ட வாங்கிக்கிடணும். நான் மக்கு இல்லையா? நான் மக்கு, எனக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. அதனால நான் உட்காந்து எல்லாம் டைப் பண்ணி இந்த பேப்பர் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இங்கே சில மக்குகள் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க டைரி கொண்டு வந்திருக்காங்க. டைரியில் எழுதுறாங்க. ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப பேர் வந்திருக்காங்க. அவங்க எதுவும் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. கேட்டாலே அவங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்படி அறிவாளிங்க நிறைய இருக்காங்க. நாங்கள் அறிவாளிங்க இல்லை பாஸ்டர், நாங்கள் டைரி கொண்டாந்துருக்கோம்,
அப்படின்றவங்க எல்லாம் டைரியை வைத்து காட்டுங்க பார்ப்போம். நாங்கள் எழுதுறதுக்கு டைரியெல்லாம் கொண்டாந்துருக்கோம் பாஸ்டர். இவங்கெல்லாம் அறிவு நல்லா வைத்து காட்டுங்க. கொண்டு வராதவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப அறிவாளி. மேலே மேலே பக்கத்தில் இருக்கிற அறிவாளிகளுக்காக நன்றி சொல்லுங்க. திட்டுறது பாசிட்டிவாக தான் திட்டணுமா, நெகட்டிவாக திட்டக்கூடாதான். எனக்கு கூட அவ்வளோ ஞானி கிடையாது. அதனால பாருங்க இத்தனை பேப்பரில் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பிரசங்கர் இத்தனை பேப்பரையா கொண்டு வருவார்? கொண்டு வந்ததே தெரியாமல் ரகசியமாக வச்சு பேசுறதை விட்டுட்டு அது என்ன ரகசியம்? அவர் எனக்கு போதிக்கணும், உங்களுக்கு என்ன போதிக்கணுன்றது அவர் எனக்கு போதிக்கணுங்க. அவர் எனக்கு போதிக்கணும் அப்படின்னா நான் அவர் பாதத்தில் உட்காந்துருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றார் மோசேக்கு? என்ன, நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன், நீ என்னமோ பெரிய நீயே பேச போற மாதிரி நான் என்ன பேசுவேன், நான் திக்குவாயே, என்னால் முடியாது அப்படி சொல்லாத. உன்னை பேச வைக்கிறதே நான் தானப்பா. போதகனை பார்த்து சொல்றார் மோசே, போதகனை அழைச்சிட்டு சொல், உன்னை பேச வைக்கிறதே நான் தானே, நீ திக்கு வாயா இருந்தானே, எந்த வாயா இருந்தானே, உன் வாய்க்குள்ள நான் இருப்பேங்கிறார். என் வாய்க்குள்ள அவர் இருக்காருங்க. ஹலோ, தெரியுதா? அவர் இருக்கார் வாய்க்குள்ள. அதனால தான் பேசுறேன் நான். இல்லை இது எப்போ உனக்கு சொன்னாரு? நான் 2 நாளா ரவு பகலால உட்காந்துருக்கேன். அவர் போதிக்கிறாரு, நான் அதை வாங்கிக்கிறேங்க. அதை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு ஊழியக்காரன் அப்படித்தான் இருக்கணும். நான் பிரசங்கமார்களுக்கு எப்போது சொல்லுவேன், பிரசங்க பீடத்துக்கு வந்தா அவர் என்ன பிரசங்கம் கொண்டு வந்திருப்பான்னா, அவர் பிரசங்கம் பண்ணதுல 2 குறிப்பு, இவர் பிரசங்கம் பண்ணதுல 2 குறிப்பு, எவரோ பேசினதுல 2 குறிப்பு. ஆராய்ச்சிங்களா? இவர் குறிப்பு 1, 7 பேசுவார். எப்படி இருக்கும்? அது கர்த்தர் போதிக்கும் போதனை அல்ல. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, போதனை நீ உன் வாயோட இருப்பேன், நீ என்னத்தையாவது பேசிடக்கூடாதுல்ல, நீ என்னத்தையாவது கண்டமேனிக்கு சொல்லிடக்கூடாது. அதனால நான் உன் வாயோடு இருந்து உனக்கு நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். உபாகமம் 4:9 ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணு. எப்படி போதனை பண்றது? நீங்களாம் உங்க வீடுகளில் உட்காந்துட்டா, நான் எப்படி போதனை பண்றது? அவங்கள எல்லாம் கூடி வர பண்ணு. ஒரு இடத்துல என்னை தொழுது கொள்ளுகிற இடத்துல அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரும்படி செய்து என் வார்த்தைகளை அவர்களுக்கு என்ன கேட்கும்படி பண்ணு. அவருக்கு அப்போ கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள். நான் உனக்கு மோசே நான் உன்கிட்ட கொடுத்தேன், நீ ஜனங்களெல்லாம் கூடி வர செய்தி அவங்களுக்கு போதிச்ச, அவங்க கேட்டதை அவங்க பிள்ளைகளுக்கு போய் அவங்க என்ன செய்யணும்? போதிக்கணும். 5:31 நீயோ இங்கே என்னிடத்தில் நில், நான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் அவர்கள் செய்யும்படி நீ அவர்களுக்கு போதிக்க வேண்டிய சகல கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உனக்கு சொல்லுவேன் என்றார். நான் அதை கரெக்டாக கை கொள்றேங்க. நான் அந்த 50 வருஷ ஊழியத்தில் அவர் பாதத்தில் உட்காந்து ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட பழைய பிரசங்கத்திலிருந்து எதையோ ஒன்றை எடுத்து கொண்டு வந்து நான் சொல்லலை. சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் என்ன கை கொள்ளணும் எனக்கு சொல்லும்னு நான் கேட்கறது இல்லை. என்ன சொல்லணும் ஜனங்களுக்கு அதை சொல்லும், அப்படிதான் நான் கேட்குறேன். ஜனங்களுக்கு என்ன சொல்லணும் அதை நீர் எனக்கு சொல்லும் அப்படின்னு தான் நான் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். அப்படியே கர்த்தர் எனக்கு சொல்றார் இல்லையோ. இன்னைக்கு ஒரு தீம்ல உங்களுக்கு பேசிட்டேன். அடுத்த தடவை இது வரைக்கும் வருஷத்தில் 52 வாரங்களும் பேசிக்கிட்டே வர்றோம். இது வந்து கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுதா?
இப்போ வசனம் கேட்கும்போது, வசனம் பேசும்போது, அல்லது வசனம் விதைக்கும் போது 4 தரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஜனத்திலேயே 4 தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறவங்க சொல்லுங்க. 4 தரப்பட்டவங்க யாரெல்லாம்? முதலாவது வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், 2வது கற்பாறையான நிலம், 3வது முள்ளுள்ள நிலம், 4வது நல்ல நிலம். இல்லையா? இது இந்த மாதிரி அதைத்தான் இயேசுநாதர் ஓமானத்தில் சொல்றாரு. இது பிரசங்கிமார்கள்லாம் கவனிச்சுக்கிட்டீங்க. வேத வசனத்தை பிரசங்கிக்க போறீங்களே, இப்படிப்பட்ட ஜனங்க இருப்பாங்க. முதல் கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? முதல் கூட்டத்தில் மார்க் 4:15 வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இன்னொரு சுவிசேஷத்தில் என்ன சொல்லி? பொறுக்கி விடுகிறான் அப்படி சொல்லியிருக்கு. என்ன? பொறுக்கிறவன் தானே அவன், பொறுக்கி விடுகிறான், எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள். ரொம்ப வழியருகானவர்கள். என்ன போட்டிருக்கு? என்னங்க? வழியருகானவர்கள். ஒரு வசனமும் இவங்களுக்கு உருப்படாது. பிரசங்கத்தை கேட்பாங்க, இது இவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனப்படாது. சாத்தான் இங்கிருந்து படி இறங்கிறதுக்குள்ள பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஆட்கள். 2வது குறிப்பு அப்படின்னா, வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. அப்பா நம்ம ஆட்கள் அதுக்கு ஒப்பிடலாம். வசனத்தை கேட்ட உடனே ஆகா என்ன சிரிப்பு, என்ன சந்தோஷம், நீ டைரியில எழுதுற அழகும், நீ வசனத்தை கேட்குற முகபாவனையும் நல்லா தான் இருக்குது. அது ரொம்ப நேரம் வேறு விட மாட்டேங்குது, வேறு கம்மியாக தான் இருக்கு. அது என்ன? அது பட்டு போகுது வசனம். அப்படி சொல்லியிருக்கு பாருங்க. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்ல அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். தரிசனம் பயன் கேட்டுட்டு ஒரு நாள் புருஷன் பண்டாடிக்குள்ள சண்டை வந்துருச்சு. சண்டை வந்த உடனே சண்டை அமர்த்துறதுக்கு சரியான வழி இதுதான் அப்படின்ட்டு புருஷங்காரன் சொன்னானா, பாஸ்டர் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணார் தெரியுமான்னாராம். உடனே சொன்னானா, அவர் கிடக்கிறாரு அப்படின்னு. இப்போ நம்ம 2 உச்சாம சண்டை போடுவோம். ஐயா, அவர் பிரசங்கத்தெல்லாம் இப்ப என்ன செய்யாத, கொண்டு வராத. என்ன போதனை பண்ணாருன்னு இவர் சுட்டி காட்டினா கூட அதை தூக்கி போட்டுறான். இவன் ஒரு பாறை, வசனத்தை மட்டும் சிரிச்சு கலகலன்னு ஏத்துக்கிட்டா. ஆனா அதுக்கு வேறு இல்லை. அது ஒன்றும் பதுங்கி போச்சு, வாடி போச்சு, பயன் இல்லாம போச்சு. அப்படி கற்பாறை எத்தனை உட்காந்துருக்கீங்க? எங்க பாறையான நிலம். அவர் பிரசங்கம் பண்ண சொர்ணராஜே கிடக்கிறாருன்னா அவர் பேசுறது எங்க கிடக்க போகுது? அது அவருக்கு கீழே கிடக்க போகுது. ஆமாங்க பாஸ்டர் போன வாரம் இப்படி பேசினாருங்க, நம்ம சண்டை போடக்கூடாதுங்க, சாரிங்க அப்படியே கேப்பாய்வா? அப்போ வசனம் நல்ல நிலம்னு அர்த்தம். அப்போ இது நல்ல நிலம்னு அர்த்தம். இவன் அவர் கிடக்காரு அப்படின்னா இங்க வந்தா ஞாயிற்றுக்கிழமை தானே பாஸ்டர் போன வாரம் பிரசங்கம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்து, அது ஒரு வாரத்திலே ஒரே நாள்ல வாடி போச்சு. அது பயன்படணும். 3வது என்ன? 18ஆம் வசனம். வசனத்தை கேட்டும் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், என்ன மற்றவைகளை பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டேன், என்ன செய்து? பணம் இல்லைன்னா போதும், ஒரு வசனமும் இவளுக்கு எல்லாம் நெருக்கிறோம். பணம் 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 பணம். இன்னைக்கு இந்த பணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன்? எனக்கு 10,000 ரூபாய் தேவை. 1000 ரூபாய் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, 10,000 ரூபாய் கொடுங்க. அது அப்படியே நெருக்குது வசனத்தை. வசனம் என்ன ஒன்றும் இல்லாமல் போகுது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கு என்ன செய்வேன், இதுக்கு என்ன செய்வேன், எங்கே போவேன், என்ன பண்ணுவேன், ஐயோ கவலை என் மனதை போட்டுது ஆட்டுது. அப்படின்னா எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. வசனத்தை நெருக்கி போடுது. நிறைய கவலை ரொம்ப பேருக்கு. இந்த வசனத்தை நல்லா வாசித்தா, போதனையை ஒழுங்கா கேட்டா, உங்க கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல வைப்பீங்க. உங்க பிரச்சனைக்கு பரிகாரம் கிடைக்கும். நீங்க கவலைகளால் நிரம்புறது வசனத்துக்கு கேடு. வசனம் உங்களுக்கு பிரயோஜனம் போறோம்.
அடுத்து 20ஆம் வசனத்துல வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 60, 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். பாஸ்டர், முன்னெல்லாம் நான் முழுக்க கோபக்காரன் பாஸ்டர். இப்போ உங்க பிரசங்கத்தை கேட்டு கேட்டு 30% கோபம் தணிஞ்சு போச்சு. தேய்ச்சி எடுத்துட்டீங்க பாஸ்டர். வசனத்திலேயே 30% போயிடுச்சுன்னா இப்போ ரொம்ப லேட்டாக தான் கோவப்படுறார். 30% ஃபெயிலியா, 60%க்கு வந்தால் தான் பாஸு. என்ன 60% இந்த வசனம் என்ன செய்யணும்? எனக்கு பலன் கொடுக்கணும். நான் இந்த வசனத்தை கேட்டு என்ன மாத்திக்கிடணும். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் போதிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ பாருங்க, இந்த கர்த்தருடைய வசனத்தை புறக்கணிச்சிடுறவங்களை நான் கொஞ்சம் சொல்லித்தானே ஆகணும். ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? நான் சில வாக்கியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய வசனத்தை அசட்டை பண்ணக்கூடாது. நீதிமொழி 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது. அதில் ஜெபம் பண்ணுவாங்க, தேவைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பைபிள் கேட்கறது வேதத்தை புறக்கணிச்சிடுறது. ஏசாயா 5:24, இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிக்கிறது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாக்கி எரிவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தரின் வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் கொளுத்தி விட்டுருமா. எல்லாம் ஒண்ணுமில்ல. வசனம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாம் சாம்பலா போயிடும். எல்லாமே சாம்பலா போயிடும். அது இது நான் ஒரு த்ரெட்டன் பண்ணி உங்களுக்கு வசனத்தை கை கொள்ள சொல்லணும்னு சொல்ல பைபிள்ல சொல்லி இருக்கு. வேதம் வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டா சரி கிடையாதுங்க. எல்லாத்தையும் எரிச்சு எல்லாத்தையும் சாம்பலா பரத்தி விட்டுருமா. ரொம்ப ஏன்னா வேதத்தை வெறுத்து பரிசுத்த தேவனுடைய வசனத்தை அசட்டை பண்ணாங்க அப்படி சொல்லி இருக்கு. இன்னைக்கு வசனம் உங்ககிட்ட வந்திருக்கு. ஏசாயா 30:9, என்ன, இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனமில்லாத புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனமில்லாத புத்திரர். வசனத்தை கேட்க விருப்பம் இல்லை. நான் அதான் சொல்லுவேன், சந்திக்க போன வீடுகளில் எங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்து சர்ச்சி வாசல்ல என்னை விட்டுட்டு போயிடுவார். ஆமா, ரொம்ப நல்லவர். விட்டுட்டு போயிடுவார். முன்ன பாஸ்டர் தெரு முனையில விடுவாரு. இப்போ சர்ச்சில் தெரு அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் விடுவாரு. இப்போ வாசல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு. வாசல்ல அவரை வசனத்தை கேட்க வை. என்ன, எங்கேயோ மறைஞ்சு உட்காந்து வசனத்தை கேளு. எப்படியாவது வசனத்தை கேட்க மனம் உள்ளவர்களா இருக்கணும். வசனத்தை கேட்க மனம் இல்லாதவங்க பொய்யரும் அது தவறான பாவிகளா துன்மார்க்கரா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. 10ஆம் வசனம் பாருங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம், அந்த தரிசனம் எங்களை பயப்படுத்தாதீங்க, காண வேண்டாம். ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல், யதார்த்தமா இருக்கிற உண்மை அப்படியே எங்களுக்கு சொல்லாம எங்களுக்கு இதமான சொற்களை சொல்லுங்க, உரைங்க, எங்களுக்கு இதமான சொற்களை சொல்லுங்க. பாஸ்டர் இவ்வளவு நேரம் கடந்து எதுக்கு அர்த்தீங்க? நீங்க பேசாம கர்த்தர் போன வாரம் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு, அந்த வசனத்தை ஆரம்பிச்ச உடனே சிலர் நினைச்சாங்க இன்னைக்கு பாஸ்டர் அப்படியே தடவ போறாருன்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள வந்துச்சு பாருங்க உபதேசம். போதனை தான், போதனைங்க. உபதேசம்னா போதனை தான் நம்மளை உருவாக்குகிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். ஆனா இந்த ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, யோ
யதார்த்தமாலாம் பிரசங்கம் பண்ணாத. உள்ளத உள்ளபடி அப்படி இருக்கிற வசனத்தை வசனத்தின்படி பேசாத. எங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னது இதமான சொற்களை சொல்லு. இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள். அதாவது சும்மா நிஜமானதெல்லாம் கண்டேன் கர்த்தர் இப்படி வெளிப்படுத்தினா சொல்ல. தீர்க்கதரிசி நீ திருஷ்டிக்க வேண்டியது மாயமானது, அதை சொல்லு. எங்களுக்கு இதமானதை சொல்லு, அப்படியே இதமா இருக்கிற மாதிரி சொல்லு. அதனால இது கர்த்தருடைய வசனம், இது நீ கவனிக்கணும். யாரையும் பார்த்து நீ எந்த பிரசங்காரம் பார்த்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணுங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏய் எல்லாரும் நாங்கள் ஆகாப் ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறோம். மிகாயாவை பார்த்து சொல்கிறோம், ஏய் நீங்களும் நான் சொன்ன மாதிரி சொல்லுப்பா, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ சொல்லுவேன் அப்படின்னு. இவன் மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டான். அவன் போய் நின்று ராமோத்துக்கு யுத்தத்துக்கு போகலாமா? அவன் சொன்னான், போ கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், ஆமேன் அப்படின்னு. உடனே ராஜாக்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. எத்தனை தடவை உன்னை சத்தியம் பண்ண வைக்கணும்? இப்போ அப்ப நிஜத்தை சொல்லட்டா? இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டதை கண்டேன். அச்சான் வாங்கினா, நீ யுத்தத்துக்கு போன செத்து போவ நீ அப்படின்ட்டான். உள்ளதை சொல்லிட்டான். அப்போ அவன் என்ன செய்திருக்கணும்? போகாம இருந்திருக்கணும். போகாம இருந்து வசனம் போதனை கேட்டுட்டு அது அவனுக்கு இதமான போதனை அல்ல, அவனுக்கு இதமா இல்லை, அதமா இருந்தது. அதனால அவன் என்ன செய்தான்? இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, நான் சமாதானத்தோட திரும்பி வந்து இவனை படவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ மிகாய் சொன்ன, சமாதானத்தோட வந்தேன்னு வச்சுக்க, நான் சொன்னது சத்தியமே இல்லை அப்படின்னா. அவன் எவனோ அம்பரா துணியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லுல வச்சு எங்கே கண்ணை மூடிக்கிட்டான் பாருங்க. ஆகாப் ராஜா அக்கத்தில் போய் குத்திருச்சான். கரெக்டாக ஹார்ட் பக்கத்தில் போய் குத்திருச்சு. குத்தினோடனே ரத்தமாக ஊத்துது. சாரதியை பார்த்து சொல்கிறான், என்னை ஓரமாக கூட்டிகிட்டு போப்பா, என்னை ஓரமாக கூட்டிகிட்டு போப்பா, குத்திருச்சுப்பா, அம்பு பாஞ்சிருச்சுப்பா. வசனமும் அது தெளிவாக சொல்லி பாருங்க. எவனை ஒருத்தன் ஏதேச்சே ஆச்சானா, நான் அதைத்தான் இப்படி சொல்கிறேன். அம்பை எடுத்து சல்லுன்னு விட்டானா பாருங்க, இவன் இதில் போய் குத்திருச்சு. அப்புறம் ரதத்திலே கடந்து என்ன அப்படியே ரத்தம் ஊற்றி நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கிட்டு. வசனத்தை கேட்கணும்ல, கேட்டு போதகர் ஒரு வார்த்தையை சொல்லும்போது அந்த போதனை வார்த்தையை தள்ளிட்டு நான் இப்படித்தான் செய்வேன்னு துணிகரமா ஒரு காரியத்தை செய்யும் போது வசனம் எவ்வளவு கண்டிக்கிறது. இதமான வசனத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நாம் சொல்லக்கூடாது. நாம் கவனமாக இருக்கணும். சகரியா 7:12 பாருங்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலம் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைராக்கியமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லி. ஏன் இந்த வசனங்களை சொல்றேன்? ஸ்பெசிபிக்கா, அதாவது குறிப்பா என்ன சொல்லியிருக்குன்னா, வேதத்தை அவமதிச்சாங்க, பிரசங்கம் பண்ண தீர்க்கதரிசிகளை வார்த்தைகளை அவமதிச்சாங்க. அன்பானவர்களே, அருமையான சத்தியத்தை கர்த்தர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். நம்ம கையில் நம்முடைய மொழியில் இந்த வேதம் கொடுத்துருக்குது. எல்லாரும் போதிக்க முடியாதுங்க. அதுக்குன்னு வரம் பெற்றவங்க இருக்கிறாங்க, போதக வரம் பெற்றவங்க இருக்கிறாங்க. மோசையை கூப்பிட்டு, நான் உன் வாயோட இருந்து நீ என்ன போதிக்கணுன்றதை சொல்லி சொல்லி தருவேன், அதை நீ போதி, என் சமூகத்தில் வந்து நில்லு, விடியற் காலமே வந்து என் சன்னிதானத்தில் காத்திரு, நான் உனக்கு போதிப்பேன். அப்படி காத்திருந்து தேவனிடத்தில் சத்தியத்தை பெற்று போதிக்கிற போதகர்கள் யார் என்று பார்த்து அவங்க கிட்ட தான் நீங்க சத்தியம் கேட்கணும். ஆண்டவர் சொல்ற வசனத்தை கேட்க நீங்க முக்கியத்துவம் கொடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் சொல்லிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்னா வந்து உங்ககிட்ட வாசம் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி இருக்கிறார். எவ்வளவு அருமையான சத்தியம். போதனை, கர்த்தர் உங்களை போதித்து நடத்த விரும்புகிறார். நாங்க போதனையை விரும்புறோம். இந்த போதனை தான் எங்களுக்கு அவசியமா தேவை. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் உன்னை போதித்து நடத்துவார். அவர் கொடுக்கிறது சத்தியம். நான் பல சான்றுகளோடு சாட்சிகளோடு வேதத்தில் இருந்து நிறைய வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் வேதத்தை நீர் போதிக்கிற போதனையை அசட்டை பண்ணுகிறது இல்லை. வாலிப தம்பிமார் எல்லாருக்கும் இந்த வசனம், இந்த ஆலயத்துக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த வேத வசனத்தை, இந்த போதனையை அசட்டை பண்ணாதபடிக்கு இந்த வசனத்தை கை கொண்டால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எந்த துன்பத்தை பற்றி கவலைப்படாதே. அப்படித்தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்றாரு. வேதத்தை நேசிக்கிறவர்களே, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, எந்த உபத்திரவத்தை குறித்து கவலைப்படாதே. நீ வேதத்தை நேசிக்கிறதுனால கர்த்தர் நானும் பிதாவும் உன்னோடு வந்து வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட போதகர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்முடைய சபையில கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் போதகர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஆண்டவர் இந்த போதனையில் அபிஷேகித்திருக்கிறார். அதே அபிஷேகம் பாஸ்டர் ஜெக்கி மேல இருக்குது. அவரும் போதிக்கிறார். இந்த நாட்களில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து நல்ல போதனையை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் போதிக்க வைக்கிற போதகர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. சங்கீதம் 86:11 சங்கீதக்காரன் கேட்கிறான், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்தில் நடப்பேன். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு போதியும், அந்த போதனையின்படி நடப்பேன். நான் ஆண்டவரே வழியருகே நிலம் போல் இருக்க மாட்டேன். முள்ளுள்ள நிலம், கற்பாறையான நிலமாக இருக்க மாட்டேன். முள்ளுள்ள நிலம் போல் இருக்க மாட்டேன். போதனையை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை போதித்து நடத்துகிற நல்ல போதகரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. எங்களுக்கு தொடர்ந்து போதி. நாங்கள் போதனையை விரும்புகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.